ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று நம்ம ஒரு ஸ்டார் மேக் பண்ணி போடுதோம். அதே மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்லேயுமே ஒரு ஸ்டார் மேக் பண்ணி போடுதேன். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 3D ஷேப்பில் ஒன்று பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. அதுவும் டோர் ப்ரௌன் டார்க் கலர்னால் ஒரு ஒயிட் கலரில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு A4 ஷீட் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு விட்டுக்கோங்க. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேப்பரை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எண்டில் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் அந்த நம்ம க்ளோஸ் பண்ண இருக்கோம்ல, அதுக்கு நேராக லைன் மாதிரி கம் போட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் 5 பேப்பர்ஸ் போதும். 5 பேப்பர்ஸ்லேயுமே ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மெயின் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணுறது தான் அதோட ஷேப் கொண்டு வரதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் லைன் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எண்டு மேலே இருக்கிற 2 எண்டுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் பக்கத்தில் வரணும். கட் பண்ணிடக்கூடாது, க்ளோஸ்டாக வரணும். அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 பேப்பர் மீன்ஸ் 12 பீசஸ் வரும் ரெண்டாக கட் பண்ணும்போது. நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். மேலே ஒரு லைட்டாக எட்ஜஸ் இருக்குல்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஷேப்பாக தான் வரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போட்டு கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ மாதிரி ஒட்டிக்கோங்க. எல்லா பீசஸும் இந்த மாதிரி க்ளூ போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு வெயிட் போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணணும். 2 எண்டையுமே ஜாயின் பண்ணதுக்கும் அதே மாதிரி க்ளூ போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அது ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதில் கிளிப் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். சூப்பராக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதில் சென்டரில் ஒரு ரெட் கலர் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும், பேர்ல் மாதிரியோ எனிதிங். நான் இதில் பார்த்திங்கன்னா நான் உள்ளன் த்ரெட் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி அதுக்கு மேலேயும் க்ளோ போட்டு ஒட்டி இந்த த்ரெட் ஒட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கமத்தி அப்படி நல்லா எல்லாமே ஒட்டட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக அதில் ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணி அதில் நம்ம டோரில் மாட்டிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் லுக்காக இருந்துச்சு. 3D ஷேப்பில் இது சின்ன ஷேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு இதே மெத்தடில் பெரிய ஷேப்பில் கூட பண்ணலாம். பேப்பரை ரெண்டாக கட் பண்ணாமல் ஃபுல் ஷேப்லேயுமே நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்குறது ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கும். 2 ஸ்டாருக்கும் நடுவில் சூப்பரான ஒரு 3D ஸ்டார் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.